ஹாய் நேர்களே, வெல்கம் டு மை சேனல் ஷாக் சமையல். நான் இப்போ ஒரு 4 ப்ரெட்டில் வடை சுட போகிறேன். அது செய்முறையை காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. கடலப்பருப்பு, உளுந்து, பச்சைக்காராமணி எல்லாம் என் கைப்பிடியில், இந்த மாதிரி கைப்பிடியில் 3 கைப்பிடி போட்டிருக்கேன். இது அரை மணி நேரத்தில் ஊறிடும். ரொம்ப நேரம் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சேன், அதனால் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதையெல்லாம் போட்டு இதில் அரைக்க போகிறேன். இது 3 பருப்பு போட்டு ஒரு 4 ப்ரெட்டு, 3 பருப்பு, தேவைக்கேற்ற காரம், பச்சை மிளகா, தேவைக்கேற்ற வெங்காயம், கொஞ்சோண்டு ஓமம் கடைசியில் போட்டுக்கணும், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு பெரிய ஜீரகம், சோஃப், கொஞ்சோண்டு சோடா, கொஞ்சோண்டு வடைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோடா, தேவைக்கேற்ற ருசிக்கேற்ற உப்பு. இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்க, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பட்டை, லவங்கம் 1, 4 லவங்கம் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக இருக்குது, ரொம்ப லவங்கம். ஒரு 4 போட்டுக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் 1 பாருங்க. கொஞ்சம் இது வாசனைக்கு கொஞ்சம் 3 போடுறேன். 3 ப்ரெட்டு இந்த ஓரெல்லாம் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே இந்த பருப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டேன், கரம் மசாலாலாம் போட்டுட்டேன். பருப்பு எல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதிலேயே உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப காஸ்ட்லியான உப்பு, இது கொஞ்சம் போட்டால் கூட அதிகமாக இருக்கும். இது போட்டுக்கலாம். நான் திட்டமாக போட்டுப்பேன், ஒரு 1/4 ஸ்பூன். நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு இதில் அரைச்சிக்கலாம். முதல் தண்ணி கழுவி ஊற்றிட்டேன், இது 2வது தண்ணி. இது எண்ணெய் ஆலிவ் ஆயில் கடாயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது சூடாகட்டும். இப்போ நம்ம அரைக்கலாம். எண்ணெய் சிம்மில் வச்சுருக்கிறேன், சூடாகினே இருக்கும். ಚೆನ್ನಾಗಿ ದಳದಿ ಪೀಸ್ ಜಾರಿ சிறிதளவு வெங்காயம், 3 பச்சை மிளகாவும். இப்போ எல்லாம் ஒரே குறைன்னு சும்மா கொஞ்சம் அடிச்சுக்கலாம் ஜாரில். இதில் பருப்பெல்லாம் ஒட்டின்னு இருக்குது, அதுலேயே வந்துடணும். அதனால் கொஞ்சம் இவ்வளோதான் அடிக்கணும், ரொம்ப அடிக்கக்கூடாது. பச்சை மிளகா கட் பண்ணுறோம்ல, அது மாதிரி கொஞ்சம் ஜாரில் அடிச்சிட்டா அந்த நெடி ஏறுது பாருங்கள், மூக்கில் பயங்கரமாக ஏறுது. இது பாருங்கள், இப்படி அடித்ததுனால இந்த பச்சை மிளகாலாம் கண்ணுக்கே தெரியாது. சாப்பிட்டா பருப்போட ப்ரெட்டோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சோம்பு, ஜீரகம், ஓமம் எல்லாம் போட்டிருக்கல, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமாக வடை, ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வடை. சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பிடி அளவு வெங்காயமும் போட்டுக்கலாம். ஏன்னா அடித்தேன் பாருங்கள், குறைன்னு ஆயிடுச்சு. பையெல்லாம்
போட்டாச்சு. இதில் சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோடா போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ எல்லாம் பிசைஞ்சு எண்ணெய்கிட்ட வந்துட்டேன். இப்போ எல்லாம் பிசைஞ்சு வடை சுட வேண்டியதுதாங்க. எல்லாம் உப்பு ஏற்கனவே போட்டேன். எண்ணெய் காயுது பாருங்க, நல்லா காயுது. பாருங்க, இந்த மாதிரி ஆயிடணும். இந்த மாதிரி ஆயிடணுங்க. இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு வடை சுட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வடை. உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் வேணா. உப்பு சரியாக இருக்குங்க. நான் ஒரு அளந்து திட்டமாக தான் போடுவேன். எண்ணெய் காயுது நல்லா. பாருங்க, இதில் எப்படியும் 15-20 வடை வரும். சாப்பிடலாம் செஞ்சு. இந்த மாதிரி கையிலேயே அதே ரைட் ஹேண்ட்லேயே நீங்கள் சாப்பாடு கையிலேயே நல்லா இந்த மாதிரி பண்ணி ரொம்ப இது பண்ண வேணாம். இல்லை இந்த கையில் தட்டி தான் போனால் கூட போட்டுக்கலாம். இந்த சைஸுக்கு தட்டி விட்டுக்கலாம். பாருங்க, சூடாகிடுச்சு எண்ணெய். அதுக்கு முதல்ல அரைக்கும் போதே நான் எண்ணெய் வச்சுட்டேன். அந்த டைமில் இது சூடாகிடும். வடை சுட்டுக்கலாம். கொஞ்சம் ஹையில் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இது ப்ரெட்டோட வடைங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இது ரொம்ப செலவு இல்லைங்க. கொஞ்சம் வீட்டில் நம்ம அடுப்படியில் எப்போவுமே கடலைப்பருப்பு, உளுந்து, காராமணி எப்போவுமே இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. இந்த மாதிரி செஞ்சு சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டிஷ்யூஸை போஸ்ட் வடை கொஞ்சம் நேரம் ஆகும். ரெண்டுமே இருக்குது. பொடிச்சிட்டியாம்மா? இப்போ இந்த கடாயில் போட்டுக்கலாம். கீழே ஒரு தட்டு எடுமா. இல்லைன்னா இது வச்சுக்கிறேன், விடுமா. இது வச்சுக்கிறேன். ஓகே. நல்லா செவந்து ஆயிட்ட பிறகு தான் திருப்பணும். நான் இப்போ தான் பார்க்குறேன் செவந்துச்சான்னு. கொஞ்சம் நேரம் ஆகும். வரப்படணுங்க. நல்லா வறுத்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வரப்பட்டுச்சு. செவந்து போச்சு நல்லா. நீங்கள் சின்னது வேணால் கூட சின்னது போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் செய்வேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சின்னதாக அந்த சைஸில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தான் நான் நல்லா பெருசாக யாருக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் பெருசாகவே செய்வேங்க. என் கை பெருசு தான்.
ஒரு வடை எடுத்து சாப்பிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா உள்ளே வெந்து தான் இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்து தான் இருக்குது. உள்ளே இதுவாக மாவாகிவா இல்லை, நல்லா வெந்து தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. ப்ரெட்டு வடை அவங்க நான் சாப்பிட்றேன். முதல் வடை நான் தான் சாப்பிட்றேன். வடை ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம்.